நீதிமன்றங்கள், நீதிபதிகள் ஒரு வழக்கில் தலையிடுவது அந்த வழக்கை சிறப்பாக நடத்துவதற்கு, விரைவாக நடத்துவதற்கு உதவியாக இருக்கு. ரொம்ப உதவியாக மட்டும் இல்லை, அவசியமானதாக இருக்கு அப்படின்றது இந்த ஞானசேகரன் வழக்கில் நம்ம பார்க்குறோம். அது இவ்வளவு விரைவாக நடந்ததுக்கு காரணம் அந்த நீதிமன்றம் இதில் தலையிட்டது. இந்த வழக்கை பற்றி பேசும்போதே இன்னொரு வழக்கையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமுத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. அங்கே 12ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணினுடைய மரணம் அது சந்தேகத்திற்குரிய விதத்தில் நிகழ்ந்தது. அந்த மரணம் கொலையா தற்கொலையா அப்படின்றது தெரியல, அது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா கேஸ் போடுறாங்க. இது பப்ளிக் ரேஜா மாதிரி ஒரு ஜனங்க புகுந்து அந்த பள்ளியை அடிச்சு நொறுக்குறாங்க. அதை விஷுவலாக பார்த்த ஒரு நீதிபதி வழக்கை தானே முன் வந்து இந்த வழக்கை கையில் எடுத்து அதில் நுழைகிறாரு. நுழைஞ்ச உடனே பாருங்க, அந்த வழக்கை முழுமையாக அப்படியே திசை மாறுது. அதாவது இன்றைக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ரீமதி இறந்துச்சே, அந்த பிள்ளையுடைய கேஸ் என்ன ஆச்சு அப்படின்றத அப்படியே அதோகதியை அந்த இடத்துல விட்டுட்டாங்க. அது ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு, தற்கொலை தான் அப்படின்றது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது முழுமையான தீர்ப்பாக வரல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அந்த பள்ளி மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் இருக்கிற மத்தியில் அதில் இன்வால்வ் பண்ணவங்க நூற்றுக்கணக்கான பேர், அவங்க மேலே கேஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வழக்கு முழுமையாக அப்படி திசை மாறி போயிடுச்சு. அது இதில் என்ன கொடுமை தெரியுமா? இதில் மகளை பறி கொடுத்துட்டு இது கொலையா தற்கொலையான்னு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போச்சே அந்த அம்மா, ஒரு விக்டிம். அந்த அம்மா தான் இந்த பள்ளி சூறையாடப்பட்ட இந்த கேஸில் முதல் குற்றவாளி. ஆக இந்த நீதிமன்றங்கள், நீதிபதிகள் இந்த வழக்கில் தாங்கள் தலையிடும் போது அந்த வழக்கு முறையான திசையில் செல்லுதா? இந்த ஞானசேகரன் வழக்கில் சரியான திசையில் போயிருக்கு. ஸ்ரீமதி வழக்கை பொறுத்த மட்டும் அது நடுநிலையில் இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நமக்கு எழுப்புது. இப்போ இந்த மாதிரி நீதிபதிகள் தங்களுடைய தங்களுடைய எண்ணப்படி, தங்களுடைய விருப்பப்படி, தங்களுடைய கொள்கைப்படி, தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டின்படி இந்த மாதிரி தலையீடுகள் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது. இப்போ இந்த மாதிரி சில கேசஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுவுமே விவாதத்திற்குரியதாக இருக்குது. இதை ஒட்டி இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதோடு தொடர்புடையதாக இன்னும் 2 காணொலிகள் இருக்குது, அதையும் தயவு செய்து நீங்கள் பாருங்கள்.